அனைவருக்கும் வணக்கம். டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ரோம்போசிஸ்க்கான ரெக்கவரி ப்ராசஸ், அது எப்படி நம்ம சில ஹோம் ரெமெடிஸ் மூலமா அந்த பிளட் கிளாட்ஸை நம்ம எப்படி டிசால்வ் பண்ண முடியும், கால்களில் அல்சரேஷன் ஊண்டு வராமல் நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ண முடியும், இந்த வீனஸ் அல்சரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்ம நிறைய பதிவுகள் போட்டிருக்கோம். அதோட லிங்க் எல்லாம் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறோம். இந்த பதிவு ஒரு அப்டேட். இந்த வாரிகோஸ் வெயின் அல்சரும் இந்த டிவிடி அல்சரையும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதற்கான சில சிம்பிளான டிப்ஸ் மற்றும் முந்தைய பதிவுகளுடைய ஒரு அப்டேட் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும். நன்றி, வணக்கம். வாரிகோஸ் வெயினுக்கான ஒரு கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாரிகோஸ் வெயினாக இருந்தாலும் சரி, இல்லை டிவிடின்னு சொல்லக்கூடிய டீப் வெயின் த்ரோம்போசிஸா இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு பிரச்சனைக்குமான ஒரு முற்றிலுமான தீர்வு என்ன? சர்ஜரி செய்து கொள்ளாமல் எப்படி நம்ம கால்களில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்க முடியும், கால்களில் ரத்த ஓட்டத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம இதுல தெளிவா சில முக்கியமான டிப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இதை பத்தின நாலேஜ் இல்லாதனாலதான் அந்த கால்கள்ல இருக்கக்கூடிய புண்கள் ஆறாத புண்களாக பல வருட காலமா இருக்கு. 10 வருஷமா 15 வருஷமா அந்த புண்ணோடே இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம மற்றைய பதிவுகள்ல இதை பற்றிய முற்றிலுமான தகவல் கொடுத்திருந்தாலும் இன்னும் சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம 15 நாள் டிவிடிக்காக ஒரு பேஷண்ட்க்கு டயட் கொடுத்தோம். ஸோ அவர்களுடைய கால்கள்ல எந்த அளவுக்கு நிறமாற்றம் வந்திருக்கு நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு 15 நாள்லயே இவ்வளவு ரிசல்ட் இருந்தா அவங்க பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி ஒரு 6 மாத காலமாவது அவங்க தான் அதை பொறுமையோட ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ சர்ஜரி செய்து கொள்வது ஒரு தீர்வு கிடையாது. நம்ம அதில் ஒரு நரம்பு 2 நரம்புல பிரச்சனை இருந்தால் பண்ணலாம். இந்த வாரிகோஸ் வெயின் ப்ராப்ளம்கான ஒரு முக்கியமான உறுப்பு கிட்னி, சிறுநீரகம். அப்போ சிறுநீரகத்து தான் நரம்புகளுக்கான கண்ட்ரோல், காலுடைய நரம்புகளுக்கு. ஸோ அங்கிருந்து நமக்கு ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் நடக்கிறதுனால தான் கால்களில் இந்த அளவு நரம்பு சுருள் ஏற்படுது. இன்னும் நம்ம அனுபவத்தை சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு சிவியரான இந்த நரம்பு சுருள் பிரச்சனை, இந்த வாரிகோஸ் வெயின் ப்ராப்ளம், அவங்க போய் ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. பிரெயினோட சிடி ரிப்போர்ட்டில் அந்த பிரெயினில் ஒரு மாதிரி டிஸ்ஃபங்க்ஷன் காட்டுது. ஸோ அப்போ ப்ராப்பரான சிக்னல்ஸ் பிரெயின்ல இருந்து நம்ம சிறுநீரகத்துக்கும் நரம்புகளுக்கும் வரல. ஸோ அதனால நம்ம ஒரு இயற்கை வழிமுறைகள் மூலமா இதை சீரமைத்தாதான் பிற்காலத்தில் வரக்கூடிய நம்ம நிறைய பிரச்சனைகளை நம்மளால தவிர்க்க முடியும். சரி, நம்ம இப்ப என்ன தவறுகள்லாம் பண்றோம்? இந்த மாதிரி வாரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தாலும், டிவிடி இருந்தாலும், இந்த மாதிரி ஸ்டாக்கிங்ஸ் வியர் பண்றோம். இந்த மாதிரியான டைட்டான சாக்ஸ் வியர் பண்ணும்போது அப்பத்திக்கு வலி குறையிற மாதிரி இருக்கும். ஆனா அது பிற்காலத்துல நிறைய இடத்துல அந்த பிளாக்ஸை மூவ் பண்ணிடும். இப்ப கால்கள்ல இந்த மாதிரியான வாரிகோஸ் இருக்குனாலே அங்க ரத்த கட்டு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பிளாக் ஆயிருக்கு. ஸோ அப்ப நம்ம அதை சரியா கரைக்கல அப்படின்னா அது பாடியில வேற இடத்துல மூவ்மெண்ட் ஆகும். ஸோ நம்ம நின்றுட்டே வேலை செய்யறது கண்டிப்பா காரணம் கிடையாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம ரத்தம் நல்லா டைல்யூட்டா இருந்ததுன்னா நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அது பிளாக் ஆறது இல்லை. ஆனா நம்முடைய ரத்தத்துல நிறைய கொழுப்புகளும் கழிவுகளும் இருக்கிறதுனாலதான் நம்ம நின்றுட்டே வேலை செய்யும் போது கால்கள்ல வலி வந்துருது. ஸோ அதனால நம்ம வேலையை மாத்துறதை விட்டுட்டு நம்முடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கொள்வோம். சரி, நிறைய பேர் ஜிம் ஒர்க் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் அட் ஆல். ஸோ அப்போ மசில்ஸை நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது கண்டிப்பா நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே கெண்டக்கால் சதை ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ அங்க இருந்து ஒரு இந்த மாதிரி வேரிகோஸ் வரத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் கெண்டக்கால் சதை இந்த மாதிரி வெயிட் போடும். ஸோ அந்த மாதிரி வெயிட் போட்டாலே சீக்கிரமா இந்த மாதிரியான கால்கள்ல வலி வர்றது, வேரிகோஸ் ப்ராப்ளம், டிவிடி ப்ராப்ளம் எல்லாமே அரேஸ் ஆயிடும். ஸோ அது மட்டும் இல்லாம ஒன்ஸ் அல்சர் வந்ததுன்னா அந்த கால்கள்ல அந்த புண்கள் ஆறுவது என்பது மிகப்பெரிய பாடு. ஓகே, அடுத்து இந்த மாதிரி பாடி பில்ட் பண்ண நிறைய புரோட்டீன் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப நியூட்ரிஷியஸ் நினைச்சு அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுகளை, பருப்பு சாதம், சுண்டல், இந்த மாதிரி வேர்க்கடலை, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா எடுக்கக்கூடாது. அதோட இன்டேக் கண்டிப்பா கம்மி பண்ணணும். ஸோ ஹெவி புரோட்டீன் டயட் இட்ஸ் நாட் அட்வைசபிள். அடுத்து எக்ஸ் எடுக்கக்கூடாது. எக்ஸ் எடுக்கும் போது நம்ம உடம்புல கொழுப்புகளுடைய அளவு அதிகமாகுது. ஸோ அது செரிமான மந்தத்தை ஏற்படுத்தும். யாரு முட்டை அதுவும் நைட்ல முட்டை சாப்பிட்றாங்க. முட்டை சாப்பிட்டா நைட்ல வாந்தி வரும்னு தெரியும். ஆனாலும் ஒரு டயட்டிங் அப்படின்ற பேர்ல முட்டையை அதிகமா கன்சியூம் பண்றது, இந்த மாதிரி தெரியாத உணவு பழக்கங்களையும் ஒரு வாழ்வியல் முறையும் கடைபிடிக்கிறதுடைய விளைவுதான் பிற்காலத்துல இந்த மாதிரி கால்கள்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நாமளே வரவழைச்சுக்கிறோம்.
அடுத்து நான்வெஜ்ஜ கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நான்வெஜ் தொடர்ந்து நம்ம மீட், சிக்கன் இதெல்லாம் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது, என்ன பண்ணாலும் ரத்தம் சுத்தமாகாது. திரும்ப திரும்ப ரத்தத்துல கழிவுகள் சேர்ந்து கொண்டே இருக்கும். நம்ம பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்து ஒரு நேச்சுரலான பிளட் தின்னர்ஸ் யூஸ் பண்ணணும். எப்பயுமே பிளட் டைல்யூட்டா இருந்தா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி வாக்கிங் போணும்னு அவசியம் இல்ல. பெரிய வொர்க் அவுட்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எளிமையா உடம்புல எல்லா உறுப்புக்கும் ரத்தம் போனாலே நமக்கு வியாதி கிடையாது. சரி, இந்த பிளட் தின்னர்ஸ்க்கு என்னென்ன ஜூஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். சுகர் கேன் ஜூஸ், நன்னாரி ஜூஸ், அருகம்புல் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ், லெமன் ஜூஸ். இது எல்லாமே நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். சுகர் கேன் ஜூஸ் மட்டும் நம்ம கடையில வாங்கிக்கலாம். நன்னாரி ஜூஸ் வந்து நாமளே அதோடைய மெத்தட கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி, நாட்டு சர்க்கரை போட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா, அது மாதிரி ஒரு பிளட்ட டைல்யூட் பண்ணக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஓகே. இப்ப நம்ம ஒரு அற்புதமான குடிநீர் பற்றி பார்க்கலாம். இயற்கை மருந்துகளாலும் எல்லா ரத்த கட்டுகளையும் கரைக்க முடியும். அப்ப நாம ஒழுங்கான பத்தியம் இருந்தா, அது கண்டிப்பா சாத்தியம். திராட்சாதி குடிநீர் சூரணம். இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய மருத்துவ பொருட்கள் பார்த்தீங்கன்னா, கருப்பு திராட்சை, சாமந்தி பூ, சோம்பு, நிலவாரை, வெண்சிவத்தை வேர், ரோஜா மொட்டு. இதெல்லாம் ப்ராப்பரா நல்லா காய வச்சு, கரெக்ட்டான கலவையில சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு குடிநீர் தான் திராட்சாதி குடிநீர் சூரணம். இத 1 ஸ்பூன் மோர்ல கலந்தாவது, சுடுதண்ணீல கலந்தாவது, தொடர்ந்து 2 மாதம் குடித்து வரும்போது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் கரையும். திராட்சை ஜீரணத்தை மேம்படுத்தும். சாமந்தி பூ ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை போக்கும். சோம்பு நம்முடைய குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாஸ் அதிகப்படுத்தும். நிலவாரை மலக்கட்டு இந்த மாரி ப்ராப்ளம் இருந்தாலே குடல்ல பாசி படிஞ்ச மாரி ஒரு இறுக்கம் இருக்கும். ஸோ அந்த பழைய கழிவுகள் கருப்பு கலர்ல வெளியேறும். அடுத்து வெண்சிவத்தை வேர் உடம்புக்கும் நரம்புகளுக்கும் வலுவூட்டும். ரோஜா மொட்டு ரத்த உற்பத்தி அதிகப்படுத்தும். இவ்வளவு அற்புதமா சித்தர்களுடைய கலவை நீங்க பார்த்து வியப்படையணும். எப்படி அந்த மருந்துகளுடைய கலவை எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ ஒரு 25 கிராம் பொடிய 500 எம்எல் தண்ணீல போடுங்க. நல்லா கொதிக்க வச்சு, அத ஒரு 125 எம்எல்லா ஆகணும். இந்த மாரி வற்றிய பிறகு நம்ம சொன்ன மாரி அப்படியேவும் குடிக்கலாம். இல்லன்னா இத குடிச்சிட்டு கொஞ்சம் மோர் குடிச்சிரணும். ஸோ இதுதான் வந்து இந்த திராட்சாதி குடிநீர் எடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அடுத்து ப்ரோபியோட்டிக் ட்ரிங்க். வாளான் சம்பா அரிசி. இந்த அரிசி உங்களுக்கு ஆர்கானிக் ஷாப்ல கிடைக்கும். இத நல்லா மாவா அரைச்சுக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சோனே நம்ம காட்டுற மாரி கஞ்சி காய்ச்சிக்கோங்க. ராத்திரி மறக்காம தண்ணி ஊத்தி வைங்க. காலையில கரைச்சு குடிக்கும்போது, இதுவே பிரேக்ஃபாஸ்ட்டா இருக்கட்டும். அப்பதான் நம்ம உடம்புல எல்லா விதமான ரணங்களும், புண்களும் ஆறும். ப்ரோபியோட்டிக் இஸ் த பெஸ்ட் மெடிசின் ஃபார் ஆல் டிசீஸ் இன்க்ளூடிங் வாரிகோஸ் வெயின் அண்ட் டிவிடி அல்சர். ஸோ அது இந்த வேரிகோஸ் பெயின்க்கு நம்ம எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு குடுத்துருக்கோம். ஸோ அத பயனடைஞ்சவங்க கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருப்பாங்க. நம்ம பழைய வீடியோஸ நீங்க பார்க்கலாம். ஸோ ப்ரோபியோட்டிக் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துட்டு நம்ம சொன்ன ஜூஸஸ்லாம் குடிங்க. ஆட்டோமேட்டிக்கா பிளட் டைல்யூட் ஆனாலே எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிரும். சரி, இந்த நரம்பு பிரச்சனை இட் இஸ் அ நர்வ் வீக்னஸ் ப்ராப்ளம் இந்த வேரிகோஸும் டிவிடியும். ஸோ அதனால கால்கள் கருத்து கொண்டே போகும். கீழே கெண்டைக்கால்ல ஆரம்பிச்சதுன்னா முழங்கால் வரைக்கும் கருத்துட்டு போகும் கால். ஸோ இதை நீங்க சாதாரண விஷயமா நினைச்சிடாதீங்க. அதனால ஒரு 6 மாசத்துக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஸோ அது இன்னும் பிரச்சனையை அதிகப்படுத்திடும். அதே மாரி உங்களுக்கு குடிப்பழக்கம், மதுப்பழக்கம் இருந்தா குடிப்பழக்கமும், ஸ்மோக்கிங் ஹேபிட்டும் இருந்தா, அத கண்டிப்பா நிறுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதெல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்க எந்த வைத்தியம் பார்த்தாலும், அதால நமக்கு பிரயோகம் கிடையாது. ஸோ அதனால பிரயோஜனப்படணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஹேபிட்ஸ நம்ம கொஞ்சம் மாத்திக்கிட்டு, பொறுமையோட ஒரு 2 மாசமாவது ஃபாலோ பண்ணா, கண்டிப்பா நமக்கு ஒரு குணம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நாம முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன தவறுகள் செஞ்சோமோ, அதான் நமக்கு நோயாக வாட்டி வதைக்கிறது. அதனால நம்ம அந்த தவறுகள திரும்ப செய்யாம நம்ம வாழ்க்கைய நம்ம திருத்திக்கணும். ஸோ நம்ம தவறுகள் தான் நமக்கு இந்த மாரி ஒரு பெரிய பிரச்சனையில நாம அகப்பட்டுக்கிறோம். அதனால கண்டிப்பா இறைவனிடத்தில் பிரார்த்தனை வையுங்கள். க தன்னுடைய பாவங்களை மன்னிக்குமாறு நாம பிரார்த்தனை செய்யும்போது, அந்த நோய்கள் சீக்கிரமாக அந்த ரணங்கள் ஆறிப்போகும். ஸோ இத காலகாலமா செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறை. யார் ஒருவர் ஒரு சித்தரிடத்துல போய் இப்ப தீவிரவாத வியாதிக்கெல்லாம் சரணடைஞ்சாங்களோ, அவர்கள் உயிரை மீட்டுக் கொடுத்தவர்கள் தான் சித்தர்கள். ஒரு உடலிலிருந்து உயிர் போன ஒரு உடம்பு. பாம்பு தீண்டியதால் உயிர் போய்விட்டது. உடம்பு பூரா நச்சுத்தன்மை வந்தது.
அப்பேற்பட்ட அவரை உயிர் பிழைக்க வைத்தவர் தான் திருநாவுக்கரசரும், திருஞான சம்பந்தரும். அப்ப அவர்களால் எப்படி ஒருவனுக்கு வாழ்வளிக்க முடிந்தது? அவர்கள் கண்டுபிடித்த சித்த மருத்துவத்தாலும் அது முடியும். சித்த மருத்துவத்தை கண்டுபிடித்தவர் சிவபெருமான். ஆகவே நாம் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு ட்ரீட்மெண்ட் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா, நாம் முதலில் பிரார்த்தனை செய்துவிட்டு துவங்கினால், நிச்சயமாக அந்த நோய் குணமாகும். இது நம்முடைய அனுபவம். ஆகவே ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல அப்டேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம கிளினிக்ஸ் ஃப்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கவுன்சிலிங் கொடுக்குறோம். நல்ல மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம, உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உங்க உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும் அப்படின்ற கம்ப்ளீட்டான கவுன்சிலிங் நம்ம ப்ரொவைட் பண்றோம். இதற்கு உங்கள் பற்றிய தகவல் நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.